பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட இன்ப நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் தேவன் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் என்ற ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இல்லை நம்மெல்லாம் ஐஸ்வர்யம் நம்மகிட்ட இல்லை, நம்ம கேட்குறது எங்கே இருக்குது, நம்மகிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம். நம்மளிடம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் உலக காரியத்தினுடைய பணமோ பதவியோ பட்டமோ நம்மளிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா தேவனுடைய கிருபை. ஆமேன்னு சொன்னவங்கெல்லாம் நிச்சயமாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லாதவங்ககிட்ட கிருபை இல்லைன்னு, கிருபையை பெற்றுக்கொள்ளலைன்னு தான் அர்த்தம். கிருபைன்றது என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கிஃப்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வின் பண்ணலாம். அதுக்கு கொடுக்கறது கிஃப்ட் கிடையாது, அதுக்கு ப்ரைஸு. ஆனால் இந்த ஒரு 3 பேர் முடித்தவொடனே 4வது ஒருத்தன் வர்றான்ட்டு, போயிட்டு போகுதுப்பா, இவன் 4வது வந்துட்டான், இவனுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கிஃப்ட். அதுபோல், ஏன்னா அவன் தகுதி இல்லை, முதல்ல வரல, 2வது வரல, 3வது வரல, ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. அதுபோல் தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபையானது நம்மை ஆசீர்வாதத்திற்கு தகுதிப்படுத்துகிறது, ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. அதுதான் கிருபை. அப்போ நம்ம கிருபையில் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. நம்மகிட்ட நிறைய தேவனுடைய கிருபை நமக்கு பெற்றுக்கொண்டுட்டோம்னா நம்ம பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம். அது போதும்ல. வானத்தை யார்கிட்ட இருந்து கிருபை? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த, உங்களையும் என்னையும் தாயின் கருவில உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற கிருபையானது ஐஸ்வர்யம். கிருபையில் ஐஸ்வர்யம். போதும். அந்த கிருபை இருந்தா போதும், எல்லாமே நமக்கு வரும். அந்த கிருபை ஒண்ணு போதும், வேற எதுவுமே வேண்டாம். வேற நம்ம எதையுமே கேட்க வேண்டாம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டா போதும், அதுல எல்லாமே இன்க்ளூடிங் அடங்கிரும். அவருடைய கிருபை வந்தாலே எல்லாமே அதுல அடங்கிரும். அதனால ஒரு பாட்டு பாடுவார், கிருபை 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 கிருபைன்னு ஒரு பாட்டு பாடுவார். நான் இல்லை, என் என் பட்டம் இல்லை, என் பதவி இல்லை, எல்லாம் கிருபைம்பாரு. உண்மை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பதே தேவனுடைய பெரிதான கிருபை. இல்லைன்னா இன்னைக்கு என்றைக்கோ நம்ம மரித்து போயிருப்போம். நம்மளுடைய எலும்புகள் கூட ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், அரிச்சு போட்டு அது காணாமல் போயிருக்கும். நம் உறவினர்கள்லாம் கூட நம்மளை மறந்து போயிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம போயிருப்போம். ஆனால் தேவனுடைய கிருபை பாருங்க, அந்த கிருபையில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் வளரும்படியாய், அந்த கிருபையில் நாம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். நான் ஆரம்பத்தில் தேவனிடத்துல வரும்போது இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம விட மற்றவங்க, அது மனித இயல்பு. இப்போது நம்மளை விட மற்றவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போதோ, இல்லை ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கும்போதோ, இல்லை நல்ல வரும்போதோ பார்க்கும்போது நம்மகிட்ட அது இல்லையேன்ற ஒரு ஏக்கம் நிச்சயமாக ஆண்டவரை அறியாத காலத்தில் இருக்கும். ஆண்டவர் அறிஞ்ச பிறகு எனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஏய், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனோட பிள்ளை நான். அந்த சந்தோஷம் என் உள்ளத்தில் இருக்கும். கோடீஸ்வரியை பார்த்தா கூட நான் நினைப்பேன். உண்மையில் பிரியமானவர்களே, பெரிய பெரிய ஆளுகளை பார்த்தாலும் நினைப்பேன், எதுலனாலும் போட்டிருப்பாங்க, அவன் அவ்வளோ பெரிய காரில் போனால், அந்த இதில் போனால், அந்த அதில் போனான்னு போட்டாலும், எப்பா நான் யார்? தேவனுடைய பிள்ளை. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அது கிருபையில் ஐஸ்வர்யம். இந்த நினப்பு தான், கிருபையில் நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய கிருபை தானே நம்மளை இப்படி அவருடைய பிள்ளையாக மாற்றுச்சு. நம்ம தகுதியா? நம்ம பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காய் பரிந்து பேசினார், அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். நம்ம பாவி, ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவங்க. ஆனா பரிசுத்தமான தேவன்
பாவமாகிய எனக்காய் உங்களுக்காய் அவர் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவர் கிருபையினால் நம்மளை நிரப்புகிற கிருபையாய் நம்மை ரட்சித்தார். அது எத்தனை பெரிய சிலாக்கியம். நாம் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இந்த ஐஸ்வர்யம் நமக்கு போதும். மற்றவங்கள பார்த்து நம்ம ஏங்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏங்கியிருக்கலாம். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, தேவனுடைய பிள்ளையாய் மாறினமோ, அன்றைக்கு பழையவனைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. ஐஸ்வர்யம்னாலே தேவனுடைய கிருபை தான் ஐஸ்வர்யம். அவர் தான், அது போதும். அவருடைய கிருபை போதும். அந்த வார்த்தையை முதல் நாள் நான் கேட்கும்போது ஆச்சரியமாய் நான் பார்த்தேன். இன்னைக்கு அநேக பாடல்களை கிருபையில் ஆரம்பித்து நான் எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த வார்த்தையை முதல்ல நான் ஒரு சகோதரி மூலமாய் கிருபை அப்படின்ற வார்த்தையை நான் கேட்கும்போது அந்த வார்த்தை எனக்கு ஒரு புதிதாக இருந்தது, ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு வல்லமையாக என்னை தொட்டது அந்த வார்த்தை. இன்றைக்கு அப்போ நான் கிருபையில் ஏழையாக இருந்தேன், கிருபையை பெற்றுக்கொள்ளாதவளாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த மரியாளை போல தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாய், ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அது போதும் பிரியமானவர்களே. நம் சந்தோஷத்திற்கு அது ஒன்றே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன். அதை தேவனுடைய கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதை அனுபவிப்பார்கள். எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதப்பா, நீ ஏன் கவலைப்படுற, எல்லாத்தையும் என் பாதத்தில் இறக்கி வை, நான் இருக்கேன் தூக்கி சுமக்கிறதுக்குன்னு. தூக்கி சுமந்தார்ல, நம்ம பாவத்தை சிலுவையில் சுமந்தார்ல, இனி நம்ம சுமக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் கவலைப்படணும்? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்கள் சேர்ப்பதில்லை, அவைகளுக்கெல்லாம் பரமபிதா பிள்ளை போட்டுக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, என்னட்ட இறக்கி வச்சிருங்கன்றார். அதனால நம்ம கவலைப்படாது. நம்மளோட கவலையெல்லாம் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வருகை குறித்து இருக்கணும். ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படணும், கட்டாயம் கவலைப்படணும். ஐயோ அழிந்து போகிற ஆத்மா இப்படி இருக்கே, இந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட வரணுமேன்னு சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். மற்றபடி நாம் வேறு எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கிருபையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை. இன்றைக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் கவலை இருந்தால் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம், கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதினால் எதுவும் நடப்பதில்லை, வருத்தம் கொள்வதினால் உங்கள் பாரங்கள் குறைவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது? வருத்தப்படுறதுனால உங்கள் பாரம் குறைய போதா? இல்லை. எல்லாவற்றையும் நாம் கிருபையில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் நம்ம கவலைப்பட மாட்டோம். எல்லாவற்றையும் தேவன் நம்மை கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்படியாய் உங்களை என்னைக்கும் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறார். இதுவரையிலும் உங்கள்கிட்ட அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இல்லையா? இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதில் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய அளவில்லாத கிருபை உங்களை ஆளுகை செய்கிறது. உங்களுடைய எல்லா விதமான அந்த இருள் மறைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருங்கள். அன்றைக்கு மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னது போல இன்றைக்கும் கிருபை பெற்றவர்களாய் நாம் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் வாழ்வோமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபையில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.